ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் பொசிஷன் மாறப்போகுது. நம்முடைய வாழ்க்கையில் பொசிஷன் என்றால் நம்முடைய நிலை, நம்ம இருக்கிறதான நிலையை மாற்றுவதற்கு நம்முடைய பார்வை மாறணும், நம்முடைய நினைவு மாறணும், நாம் யார் என்று நமக்கு தெரியணும். அப்போன்னா நம்முடைய பொசிஷன் என்ன செய்யும், மாறும்னு கர்த்தர் என்ன செய்கிறார், இன்றைக்கு திருவலம் பற்றி கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கிறோம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரருமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கலாத்திய நாட்டு சபைக்கு அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளணும். எப்பொழுது நம்ம கிறிஸ்துவுடையவர்களாய் மாறிட்டோமோ, அந்த கிறிஸ்துவுடையவர்களாய் மாறின பிறகு நான் யூதன், நான் கிரேக்கன், நான் அடிமை, நான் சுயாதீனன், நான் ஆண், நான் பெண் என்று சொல்லி எந்த வேறுபாடும் இல்லாமல் நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுடையவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது நிமித்தமாய் நாம் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தமும் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும் என்பதை முதலாவது விசுவாசிக்கணும். ஆபிரகாம் அவன் வாக்குத்தத்தத்தை நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை இருந்தாலும் வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பினான். நம்பினது நிமித்தம்தான் அது அவனுக்கு தேவ நீதியாக என்ன செய்யப்பட்டது, எண்ணப்பட்டது. 99 வயதிலும் அவனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்ன செய்தார், கொடுத்தார் என்றால் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதமும் எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்முடைய விசுவாசத்தில் தான் இருக்கிறது. நம்ம விசுவாசத்தில் பார்க்கணும், விசுவாசத்தில் பேசணும். நிறைய பேர் வார்த்தையாக பார்க்கிறார்களே தவிர, இது எனக்கு தான் ஆண்டவர் பேசின வார்த்தை, எனக்கு தான் ஆண்டவர் தந்திருக்கிறார், இது எனக்கு ஆண்டவர் எழுதி தந்த வாக்குத்தத்தம், எப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, விசுவாசித்து காத்திருக்கிறீர்களோ, அப்பொழுது வாக்குத்தத்தம் ஆபிரகாமின் சந்ததிக்கு பலிக்கும். உங்களுடைய பொசிஷன் என்ன செய்யும், மாறும். இன்னைக்கு நீங்கள் வருமானம் குறைந்த வருமானமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தில் சொல்லுங்க, என் பொசிஷன் மாறும். அப்படின்னா என்ன தெரியுமா, நீங்கள் சாதாரண ஒரு வேலையை செய்யலாம், நீங்கள் அதே இடத்துல சாதாரணமான வேலை செய்வதற்கு உங்களை அழைக்கலை, அதே இடத்துல அதிகாரியாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். சில இடங்களில் நீங்கள் ஒரு அடிமையை போல இருக்கலாம், அடிமையாக இருக்கிற இடத்தில் தலைவனாக கர்த்தர் மாற்றுவார். ஒரு சாதாரண வேலை செஞ்சு கொண்டிருக்கலாம், நீங்கள் ஒரு சொந்த வேலை செய்யத்தக்கதாக, நீங்கள் அநேகருக்கு வேலை கொடுக்கத்தக்கதாக உங்கள் பொசிஷனை கர்த்தர் என்ன செய்வார், இன்றைக்கு மாற்றுவதற்கு. எப்படியா மாறுவதற்கு நீங்கள் மாற்றி உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கையிட்டு பாருங்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி அல்லவா, ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரருமாயும் என்ன செய்கிறீர்கள், இருக்கிறீர்கள். நீங்கள் தான் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். உங்களுக்காக தான் அந்த சுதந்திரத்தை வைத்திருக்கிறது. அது வைக்கப்பட்டிருக்குன்னா எப்படி அதை எடுக்க முடியும், அதை எப்படி கிளைம் பண்ண முடியும்? அதுக்கு தான் ஃபெய்த், விசுவாசம். இன்னைக்கு விசுவாசத்தோடு காத்திருங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், நீங்கள் மாறுவீர்கள், உங்கள் பொசிஷன் மாறும். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படி பிள்ளையுடைய வாழ்க்கையிலுடைய பொசிஷனை கர்த்தர் மாற்றி அற்புதங்களை செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.